மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆக வேண்டிய அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மீனுக பசியை வந்து தீர்த்து வச்சிருந்து நம்மளும் அப்ப அவங்களும் வந்து ஏமாத்தி இருக்கோமோ ஒரு வேலை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம சொந்த பேட்டரி வாங்குறதுக்கு அடி போயிடலாம். பேட்டரி சார் சார் நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க சார். உங்களை விடுங்க சார். எல்லா பொருளுமே மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆக வேண்டிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம். இதை நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது, உங்க ஹெல்த் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்படி இப்படி நல்லா உருட்டி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். ஆனா இந்த போதைப் பொருளுக்கு எங்கேயாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க வந்து பண்ணி வந்து பாத்துருக்கீங்களா? இல்லைன்னா அது வந்து யூஸ் பண்ண உடம்புக்கு தான் நல்லதுன்னு எங்கேயாச்சும் சொல்லி யாராச்சும் சொல்லியாச்சுன்னு நீங்க வந்து பாத்துருக்கீங்களா? இல்லைன்னா கேட்டிருக்கீங்களா? அதுலயே போட்டிருக்கும், இதை நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு வந்து கெட்டது, உங்களுக்கு கேன்சர் வரும், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வரும், நோய் எல்லாம் வரும்னு அப்படி அதுலயே வந்து போட்டிருக்கும். நீங்க சீக்கிரமாட்டி இறந்து விடுவீங்க கூட அதுல வந்து போட்டிருக்கும். அப்படி சொன்ன பிறகு கூட இந்த உலகத்துல நிறைய சேலாவிய பொருள் ஏதாச்சும் எதுன்னு தெரியுமா? சிகரெட்டு தான். தமிழ்நாட்டுல நிறைய வருமானம் கிடைக்கிறது தெரியுமா? வாட்டர் தான், சரக்கு தான். இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணுமே பண்ணாமலே தூண்டில் போட்டு நம்ம வந்து மீன் பிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து மீனுக பசியை வந்து தீர்த்து வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பசியை வந்து தீக்கிறதோ ஒரு வேலை. அஜித்துக்கு வீரம் படத்துல ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு போட்டு எல்லாரும் அடிப்பான் இல்ல, அது மாதிரியோ ஃபர்ஸ்ட் வந்து மீனுக பசியை தீர்த்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு பசியை தீக்கிறது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ல உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல உள்ள பீப்புள்ஸை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எல்லாம் எப்படி இருந்தோம், எப்படி எல்லாம் வளர்ந்தோம், எப்படி எல்லாம் என்னெல்லாம் பண்ணோம்னு எல்லாம் தெரியுமா? இப்போ அவங்க வந்து சும்மா ஒரு மொபைலை எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு பொறுப்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுன்னு அப்படி இப்படின்னு என்னெல்லாம் திட்டின்னு இருக்கணும் இப்போ உள்ள ஜெனரேஷன் பீப்புளை பார்த்து. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் பீப்புள் என்ன தெரியுமா ஜீவனும்? ஃபர்ஸ்ட் உள்ள ஜெனரேஷன் பீப்புளை பார்த்து இவன் கிடக்குறான் பூமர் மாதிரி ஏதாச்சும் பேசிட்டே இருப்பான், அவன் பேசுற பாட்டுக்கு பேசட்டு, நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படி இருப்பாங்க. ஆனா இதுல ஃபேட் என்னன்னு தெரியுமா? இப்போ உள்ளவங்க அந்த ஜெனரேஷன்ல போனாலும் அவங்கள மாதிரிதான் இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ள ஜெனரேஷன்ல உள்ள பீப்புள் இப்போ பிறந்தாலும் அவங்களும் இதே மாதிரி தான் மொபைல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் உண்மையும் கூட. இப்பவே கண்ணை கட்டுது. இப்போ அந்த அரசியல்ல பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து அரசியல்ல சிஎம் ஆயிருப்பாரு, அவருக்கு காலம் முடிஞ்சோன்னா அவருக்கு பையன் வந்து அரசியல் வருவான், அவருக்கு காலம் முடிஞ்சோன்னா அவருக்கு பையன் வருவான், அடுத்து அவருக்கு பையன், அப்படிதான் இப்ப வந்துட்டு இருக்கணும் அரசியல். அப்போ வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இவங்க என்ன வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, நியாயமான ஒரு தலைவரை கொண்டு வந்தா தானே நாடு நல்லா இருக்கும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கும், நாட்டு வளம் எல்லாம் செழிக்கும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். ஆனா இதுல உண்மைத்தன்மை என்னன்னா, இப்ப சொல்லிட்டு இருக்கவன் இப்ப சிஎம் ஆட்ட அவனை போட்டா கூட அவனும் அதே தான் பண்ணுவான். அவனுக்கு பையனை வச்சுன்னு இன்னொருத்தனை வந்து சிஎம் ஆக்குவானா? ஆக மாட்டான். அதான் ஃபேக்ட்ரி, அதான் உண்மை. இன்னொருத்தன் செஞ்சா மட்டும் அப்ப தப்பா? அப்போ நம்ம தானே அப்ப பார்த்து ஓட்டு போடணும் யாருக்கு. மனிதன் வந்து இறந்து போனா மனிதனுக்கு ஆவி வந்து இன்னொரு மனிதனை வந்து தொந்தரவு பண்ணணும்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நாய் வந்து செத்து போனாலோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு உயிரினம், ஒரு விலங்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்து செத்து போச்சு, அதுக்கு ஆவி வந்து வேற உயிரினங்களை வந்து தொந்தரவு பண்ணுமா? இப்போ ஒரு நாய் வந்து செத்து போச்சு, அந்த நாயோட ஆவி வந்து இன்னொரு நாயை வந்து தொந்தரவு பண்ணுமா? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். சில நேரங்கள்ல யாராச்சும் நம்ம கிட்ட வந்து பொய் வந்து சொன்னாங்கன்னா நம்ம வந்து நம்புற மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படி முன்னாடி கேட்டுட்டே இருப்போம். அவங்க சொல்றத சொல்லு நீ சொல்லு நான் கேட்கிறேன் சொல்லு, நம்ம வந்து நம்புற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து அப்படி நம்ம வந்து கேட்டுட்டு இருப்போம். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் வந்து நம்பிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து நம்மளும் ஒருவேளை அவங்கள இப்போ வந்து ஏமாற்றி இருக்கோமோ, நம்புற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து அவங்க வந்து பொய்யான ஒரு கதையை சொல்லி நம்மளை வந்து ஏமாத்திருக்காங்க. நம்ம வந்து நம்புற மாதிரி இருந்து நம்மளும் அப்ப அவங்கள வந்து ஏமாத்திருக்கோமோ ஒரு வேலை. இந்த எர்த்த மாதிரியே மனுஷங்க எல்லா உயிரினங்களும் உயிர் வாழிய மாதிரி இன்னொரு கிரகத்தை போய் கண்டுபிடிச்சு அந்த கிரகத்துல நீங்களும் போய் உயிர் வாழலாம், அங்க உங்களுக்கு யாருக்காச்சும் போக விருப்பம் இருந்தா வந்து எங்க கிட்ட வந்து சொல்லுங்கன்னு வந்து விஞ்ஞானிகள் வந்து கேட்டணுமே, நீங்க போவீங்களா? ஆனா அதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், அங்க நீங்க வந்து பொய்யா செஞ்சு அடுத்து திரும்ப இங்க இடத்துக்கு வர முடியாது. அந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் உண்டு. எங்க நீங்க வந்து போவீங்களா போக மாட்டீங்களா? இந்த உலகத்துல வந்து நல்லா பேசுறவங்க எல்லாருமே நல்லவங்களா? ஏன் நல்லா பேசுறவங்க நல்லவங்களாட்டு மட்டும்தானே இருக்கணும்?
அப்படி ஒரு தாட்டை வச்சிருக்க நம்ம தானே அப்போ ஒரு முட்டாள். ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாத்துட்டேன். நம்ம சின்ன வயசுல எல்லாருமே கார்ட்டூன் பார்ப்போம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும், அவ்வளோ பிடிச்சிருக்கும். அதை பார்க்கும்போது அதுக்கு வேண்டிய வெயிட் பண்ணியிருப்போம். எப்போ நான் இந்த எபிசோட் போடுவான், அது போடுவான், இது போடுவான்னு சொல்லிட்டு ஃபுல்லா டிவி முன்னாடி இருந்து தான் பார்த்துட்டே இருப்போம், ரசிச்சு இருப்போம் சின்ன வயசுல. அந்த மெமரிஸை இப்ப நம்ம நினைச்சு பார்த்தா கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம இப்ப நினைச்சா கூட நம்மளால பார்க்க முடியும். ஆனா நம்ம யாருமே அதை பாக்குறது கிடையாது இப்போ ஏன்னா அதுக்கு மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் நமக்கு போயிடுச்சு. அதனாலதான் நம்ம இப்ப பாக்குறது கிடையாது. ஆனா அதை நமக்கு ரொம்ப பிடிக்கும் கார்ட்டூன்ஸ். அந்த மெமரிஸ் முன்னாடி பார்த்து அந்த மெமரிஸ் கூட இப்போ நினைச்சா கூட அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இப்பளால ஏன் நம்மளால அதை பார்க்க முடிஞ்சு நம்ம ஏன் பார்க்காம இருக்கோம்? ஏன்னா அதுக்கு மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் போச்சு. அப்போ ஏதாச்சும் ஒண்ணுக்கு மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கம்பல அதை பண்ணிடுங்க. இல்லைன்னா அதுக்கு மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதை பண்ணாம நீங்க போயிடுவீங்க. அப்போ இன்ட்ரெஸ்டோட பண்ணாம அந்த பண்ண ஒரு ஹாப்பினஸ் நீங்க ஒரு நாள் நினைச்சு பார்த்தா கூட உங்க மெமரிஸ்ல ஹாப்பியா இருக்கும். அதை நீங்க நினைச்சு பார்த்தா கூட. இத்தனோட இந்த வீடியோ 2 விடைபெறும். நாங்கள் சொந்த பேட்டரி மீண்டும் ஒரு அருமையான ஒரு வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.